சார் சாம்சங் A14 M14 வந்தாலே நான் ரீபால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று போர்டு பல்ஜ் ஆயிருது, CPU வந்து டேமேஜ் ஆயிருது. ப்ராப்பராக ரீபால் பண்ணி போட்டால் கூட செட் ஆன் ஆக மாட்டேங்குது. ஒரு 100ல் ஹோல்ட் ஆகுது, 180ல் ஹோல்ட் ஆகுது, 200ல் ஹோல்ட் ஆகுது. இப்போ இன்னைக்கு இதுக்கு வந்து என்ன இடத்துலலாம் நீங்கள் கவனிக்கணும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறத பற்றி. எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, ஈஸியாக வந்து நான் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக CPU-வா ரேம் ரோமா எதுங்கிறத நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர், கோயம்புத்தூர். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு சாம்சங்ல A14 M14 வந்து ஒரு பிரச்சனைக்குரிய மொபைலா இருக்குது. அதுல என்ன பிரச்சனைன்னு என்னால கடைசி வரைக்கும் ஃபைன் பண்ண முடியல சார் அப்படின்னு நிறைய பேர். இப்போ ஆல்ரெடி நான் வந்து நம்ம குரூப்புகள்ல வந்து நிறைய பேருக்கு முன்னாடியே நான் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருக்கிறேன். இருந்தாலும் அது என்ன சொல்றேன்றது புரியறது இல்லை. அது இல்லாம வெளியில இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த சாம்சங் A14 M14 தென் அது சார்ந்த சேம் சாம்சங் ரிலேட்டட் சேம் அது அந்த போர்டு கூட ரிலேட்டடான மாடல்ஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இந்த சாம்சங் A14 M14 வருது சார், அதிகமா நான் கேள்விப்படுற கொஸ்டின்ஸ் வந்து, சார் சாம்சங் A14 M14 வந்தாலே நான் ரீபால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்னு போர்டு பல்ஜ் ஆயிருது, CPU வந்து டேமேஜ் ஆயிருது. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, நான் ப்ராப்பரா ரீபால் பண்ணி போட்டா கூட செட் ஆன் ஆக மாட்டேங்குது. ஒரு 100ல் ஹோல்ட் ஆகுது, 180ல் ஹோல்ட் ஆகுது, 200 சில்லறையில் ஹோல்ட் ஆகுது. இது மாதிரி பிரச்சனை. ஸோ நான் ப்ராப்பரா தான் நான் ரீபால் பண்றேன், ஏன் அந்த மொபைல் ஆன் ஆக மாட்டேங்குது இப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு இதுக்கு வந்து என்ன இடத்துலலாம் நீங்க கவனிக்கணும், எந்த இடத்துலலாம் நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பத்தி இப்போ நான் அட்டன் பண்ண பிரச்சனைகளை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது எல்லா பிரச்சனையும் இப்படித்தான் இருக்குங்கிறது இல்ல, நான் என்ன அட்டன் பண்ணேன் அப்படிங்கறது உங்க கூட இப்ப நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சாம்சங் A14 M14 வந்ததுன்னா இப்ப நான் பேசுறதுல இருந்து ஏதாவது ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைக்கலாம், அதை வச்சு நீங்க இனிமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சாம்சங் A14 M14 வந்துச்சு அப்படின்னாலே வந்து ரீபாலிங் பிரச்சனையை பத்தி நம்ம பேசுவோம். ரீபாலிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த போர்டு வந்து சாம்சங் M14 A14 மதர் போர்டு வந்து டிஃபால்ட்டாவே அந்த போர்டு வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடுதலா வச்சு கலட்டினீங்கனால CPU பல்ஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், அதே மாதிரி போர்டு பல்ஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த சமயங்கள்ல நீங்க என்ன செய்யணும்னா அதை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ப்ரீ ஹீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்பவுமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ப்ளோயரை டெம்பரேச்சர் வந்து 360 நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 360 டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டு டேரக்டா கொண்டு போயிட்டு CPU கலட்ட போறீங்கன்னா CPU டேரக்டா அதை கொண்டு போயிட்டு இன்ஜெக்ட் பண்றது, டேரக்டா அது மேல ஃபோக்கஸ் பண்றது, போர்டு பல்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அப்ராக்சிமேட் பாத்தீங்கன்னா ஒரு 300 290 300 வந்து ஒரு டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கோங்க. போர்டை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வார்ம் பண்ணுங்க. ஒரு 40 செகண்ட் 50 செகண்டுக்கு போர்டை ஃபுல்லா ஹீட் பண்ணுங்க. ஃபுல் போர்டுமே ஹீட் பண்ணுங்க. டேரக்டா வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. அதை கூல் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ண வேண்டாம். அப்படியே 300 வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிருக்கீங்க, ஒரு 40 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட் ப்ரீ ஹீட் பண்றீங்கன்னாக்கா தென் அப்படியே டேரக்ட் இப்போ நீங்க 360 கலட்ட போறீங்கன்னா அப்படியே டேரக்டா 360 சேஞ்ச் பண்ணி அந்த CPU ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா CPU வரும். இது நீங்க போர்டு பல்ஜா இருக்கான பாசிபிலிட்டி, நாட் ஓன்லி சாம்சங், மொத்தமாவே போர்டு பல்ஜா இருக்கான பாசிபிலிட்டிஸை குறைக்கலாம். ஒண்ணு, இன்ஸ்டன்டா எங்கேயுமே போய் சட்டுன்னு டெம்பரேச்சரை காட்டாதீங்க, போர்டு பல்ஜ் ஆகும், CPU டேமேஜ். அதே மாதிரி இந்த சாம்சங் மாடல்ஸ்ல CPU லிஃப்ட் பண்ணி எடுக்காதீங்க. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு டூலை வச்சு CPU மேல தூக்கி லிஃப்ட் பண்ணி மேல தூக்குவீங்க. அப்படி பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் பஞ்சர் பண்ணி, அது ஃபோர்ஸ் பண்ணாம பஞ்சர் பண்ணி பொறுமையா எடுங்க. இந்த இப்ப நான் சொன்னதுல ஒரு சேஞ்சஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. CPU நான் கரெக்டா ரீபால் பண்ணி போட்டுறேன், UFS நான் கரெக்டா ரீபால் பண்ணி போட்டுறேன், அப்பயும் எனக்கு ஆன் ஆக மாட்டேங்குது. CPU மட்டும் வச்சேன்னா ஒரு 90 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் நான் ரீடிங் சொல்றேன். நீங்க டிசியில வைக்கிற கரண்ட் அப்போ வோல்டேஜ் பொறுத்தது மாறும். அப்போ ஒரு 90 93 அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹோல்ட் ஆகி நிக்குது, வித் ஒன்லி CPU மட்டும் வச்சா நிக்குது. அப்ப CPU நல்லா இருக்குது. UFS வச்சதுக்கு அப்புறம் ஒரு 230 போகுது, அப்புறம் ஆனா ஆன் ஆக மாட்டேங்குது. ப்ராப்பரா தான் நான் ரீபால் பண்ணேன். இந்த கேஸ் தான் 70% ஆளுங்க இதே தான் பதிலா சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் இதே தான் சொல்றீங்க, ப்ராப்பரா ரீபால் பண்றேன் ஆன் ஆக மாட்டேங்குது, அல்லது லோகோ ரீபால் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் லோகோ வந்து நின்றுச்சு, சாம்சங் வருது ஆனா ஆன் ஆக மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குது. ரீபால் பண்ணதுக்கு அப்புறம் லோகோ தான் வருது, எத்தனை வாட்டி ரீபால் பண்ணி போட்டாலும் லோகோவே தான் இருக்கு. அப்போ நீங்க எதையெல்லாம் எந்த இடத்துல நீங்க ஒரு 70% ஆட்கள் மிஸ்டேக் பண்றது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல டெட்ல வந்து ரீபால் ப்ராப்பரா பண்ணியும் டெட்லயே இருந்தாலும் சரி, ரீடிங் வந்து 90ல ஸ்டக் ஆனாலும் சரி, 230 200 போயிட்டு திரும்ப அதே இடத்துல ஹோல்ட் ஆகி நின்னாலும் சரி, இது எல்லாத்துக்கும் இப்போ நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்யூஷன்ஸ் நான் சொல்றேங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்குறது வந்து இந்த A14 M14 பொறுத்த வரைக்கும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்டு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். இப்போ இங்க இருக்கிறது ரெண்டே சிப்செட் தான், ஒன்னு CPU, இன்னொன்னு UFS ஸ்டோரேஜ் ஐசி. இது வந்து ஸ்டோரேஜ் ஐசி, இது CPU. நீங்க ரெண்டே எடுத்துட்டு ப்ராப்பரா ரீபால் பண்ணி வச்சிருவீங்க. உங்க மொபைல் வந்து CPU மட்டும் வச்சீங்கன்னா ஒரு 90 கிட்ட நிற்கும். UFS வச்சீங்க அப்படின்னா
180 or 230 அப்ராக்சிமேட் இந்த வேல்யூக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நிற்கும். முதல்ல நீங்க என்னத்தை கவனிக்கணும் இந்த மாடல் வந்துச்சு அப்படின்னா, ஸ்டெப் 1, A14 M14 எல்லாமே வந்துட்டு ஒரே CPU, ரெண்டுக்கும் ஒரே CPU தான் வருது, யூஎஃப்எஸும் சேம். சரியா? ரெண்டுக்கும் ஒரே CPU ஒரே யூஎஃப்எஸ் தான். இப்போ இது CPU, இது யூஎஃப்எஸ். நீ ப்ராப்பரா ரீபல் பண்ணி போட்டு ஆன் ஆகலைன்னா மோஸ்ட்லி டிராப் டவுன் கேசஸ் நீங்க செக் பண்ண வேண்டியது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த லொகேஷன் பேட்ஸும் இந்த லொகேஷன்ல இருக்கிற பேட்ஸையும் ப்ராப்பரா செக் பண்ணுங்க. வேற எதுவுமே கட் ஆகாதுன்னு நான் சொல்லல. அதிகமா கட் ஆகிறது இந்த ரெண்டு லொகேஷன்ல இருக்கக்கூடிய பேட்ஸ், குறிப்பா இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பேட்ஸை வந்து செக் பண்ணுங்க. விஷுவலா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மைல்டா இந்த இடத்துல வந்துட்டு அந்த ட்ராக் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல கட் ஆகி நிற்கும். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அதை செக் பண்ணுங்க. ப்ராப்பரா ரீபால் பண்ணியும் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ரெண்டு கார்னர் டிராப் டவுனா இருந்தா கட் ஆயிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. சரியா? இதோடைய வேல்யூஸ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துலயும் வேல்யூ இங்க வருதா, இது எல்லாமே வேல்யூஸ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1. ஓகே, ஆஃப்டர் ரீபால் பேட்ஸ் செக் பண்ண சார், நல்லா தான் இருக்கு, வேல்யூ வருது, அதனால வந்து கன்ஃபார்மா எனக்கு பேட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்க அடுத்ததா நீங்க பண்ணிட்டு இருந்த 70% பேர் பண்ற மிஸ்டேக்கு இதே தான். தென் செகண்ட், நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த CPU நீங்க ரீபால் பண்ணி போட்டு 90க்குள்ள நிக்குது அப்படின்னாக்கா CPU டிடெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. CPU டிடெக்ட் ஆகுது. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸினாஸ் அதுன்னு அந்த மாதிரி குவால்காம் சிப்செட்டோடைய 9008 போர்ட்டோ இல்ல MTK போர்ட்டோ அந்த நேம்ல வராது. உங்களுக்கு தெரியும், USB பேர்லயே தான் இருக்கும். போர்ட் ஜஸ்ட் டிடெக்ட் ஆகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். CPU இருந்துச்சு அப்படின்னா போர்ட்டோட இது மட்டும் தான் வரும், CPUவோட நேம் ஷோ ஆகாது. அப்போ ஒரு 90ல நிக்குது சார், அந்த பேடெல்லாம் செக் பண்ணிட்டா நல்லா தான் இருக்கு. இப்போ நீங்க அடுத்ததா ரெண்டாவதா நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் அதிகம் பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இங்கேயும் யார்கிட்ட ECJTAG பாக்ஸ் ப்ராப்பரா இருக்கிறது இல்ல, அல்லது F64 பாக்ஸ் வந்து இருக்கிறது இல்ல. அதாவது உங்களுடைய UFS உடைய இன்ஃபர்மேஷன், ரீட் இன்ஃபர்மேஷன் கரெக்டா வருதா, அதாவது உங்களோட UFS குள்ள வந்து சாஃப்ட்வேர் கரெக்டா இருக்கா, உங்க UFS உடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நிறைய பேர்கிட்ட பாக்ஸே இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்பீட் ரீபால் ஏதோ பண்ணுவாங்க. 2 டைம் 3 டைம் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ ஸ்டெப் 2 நீங்க செக் பண்ண வேண்டியது, இந்த UFS உடைய ரீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா வருதா, உள்ள சாஃப்ட்வேர் கரெக்டா இருக்கா, கார்டில் ஏதாவது செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்காங்கிறத நம்ம ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும். ஸ்டெப் 2, ஒருவேளை உங்க கார்டு வந்து நீங்க உள்ள ஒரு ECJTAGலயோ ஒரு F64லயோ போட்டு ரீட் பண்ணும்போது எரர் வருது அப்படின்னா, அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த UFS-ஐ ரிப்பேர் பண்ணணும். UFS-ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்துட்டு அதை ப்ராப்பரா ஃபிளாஷ் பண்ணிட்டு திருப்பி அந்த இதெல்லாமே UFS-ஐ ப்ரோக்ராம் பண்ணணும். ஒரே வார்த்தையில் சொன்னா, ஒரு UFS-ஐ வந்து ப்ரோக்ராமிங் ரிப்பேரிங் வேலையை நம்ம சாஃப்ட்வேர் ரிப்பேர் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த UFS திரும்ப வேலை செய்யும். ஓகேவா? இது வந்து நீங்க செக் பண்ண முடியாம நிறைய பேர் இதை ரிட்டர்ன் கொடுத்துருப்பீங்க. இது அதிகமா நீங்க செய்ய வேண்டிய வேலை. சரி, இதை தாண்டி ECJTAG பாக்ஸ் வச்சிருக்கிறவங்க, 3வது கேட்டகரி, ECJTAG பாக்ஸ் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் என்னன்னாக்கா, F64 பாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கால் பண்றது, சார் நான் வந்து ப்ராப்பரா ரீபால் பண்ணிட்டேன், பேட்ஸ் செக் பண்ணிட்டேன், UFS உடைய இன்ஃபர்மேஷன் செக் பண்ண, UFSல வந்து எல்லா டேட்டாவும் ப்ராப்பரா ரீட் ஆகுது சார், இது வந்து சாம்சங் A146B M146B ப்ராப்பரா எல்லா பார்ட்டிஷன் காட்டுது, எல்லா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுது, கார்டு குட் கண்டிஷன்ல இருக்கு சார், ஹெல்த், ஆனாலும் செட் ஆன் ஆக மாட்டேங்குதுங்க சார், இப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆளுங்க இருக்கிறீங்க. அவங்களும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா ஒன்று நீங்க எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி இந்த CPUன்னு ஒன்று இருக்கு, இந்த இடத்துல UFSங்கிற ஒன்று நீங்க பாக்குறீங்க. இந்த UFS குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ரோம்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னொன்னு வந்துட்டு பார்ட்டை ரேம்னு சொல்லுவோம். நீங்க F64லயும் ECJTAG பாக்ஸ்லயும் எதை செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ரோம் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணீங்க. உங்களுடைய UFS உடைய ஸ்டோரேஜ், பர்மனன்ட் மெமரி, அதாவது இந்த ரீட் ஒன்லி மெமரி வந்து நல்லா இருக்கா இல்லையா. ஏன்னா இந்த சிப்செட்டுக்குள்ளதான் ரேம் ரோம் ரெண்டுமே வருது. அப்போ நீங்க இந்த கார்டை எடுத்து F64குள்ளேயே ECJTAGகுள்ளேயே போட்டீங்க அப்படின்னா, உங்களோட ECJTAG பாக்ஸோ F64 பாக்ஸோ என்ன சொல்லும்னா, உங்களுடைய ரோம் நல்லா இருக்கு, நீங்க உங்களுடைய யூசர் டேட்டா, சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸ், கார்டோட ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லும். ஆனா அந்த பாக்ஸுகள்ல எதை உங்ககிட்ட சொல்லாது அப்படின்னா, உங்களுடைய ரேமுடைய கண்டிஷன் என்னங்கிறத சொல்லாது. உங்களோட ரேமோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நிறைய பேர் CPU-வையும் UFS-ஐயும் ரீபால் பண்ணி போட்டு பேட்ஸை செக் பண்ணி வோல்டேஜை செக் பண்ணி
யூஎஃப்எஸ்ஸையும் செக் பண்ணியும் ஆன் ஆகலைங்கிற போது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எல்லாமே நல்லா தானே இருக்கு, ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. காரணம் உங்களுடைய ரோமா இருக்கலாம், இது அடுத்த ஸ்டெப் நீங்க ரேமா இருக்கலாம். நீங்க அடுத்த ஸ்டெப்பா செக் பண்ண வேண்டியது இந்த ரேம். இதை கவனமா இருக்கும். சார் இது எப்படி சார் செக் பண்றது நான் சொல்றேன். உங்களுடைய யூஎஃப்எஸ்ல ரேம் போயிடும். A14ல அதிகமா நான் இதை பார்த்துருக்கிறேன், M14ல அதிகமா இதை பார்த்துருக்கிறேன். யூஎஃப்எஸோட இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்தாலும் ரேம் அடிக்கடி போயிடும். அந்த ரேமை நீங்க மாத்துற மாதிரி இருக்கும். ஓகே, தென் அடுத்தது, ஒருவேளை உங்களுடைய ரேம் நல்லா இருந்தாலும் கடைசியா நான் ஒரு M14 ஒன்று இப்போ நான் வந்து ரீசெண்டா ஜஸ்ட் நேத்து ஒரு செட்டு பார்த்தேன். அதுல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். ப்ராப்பர் ரீபாலிங், பேட்ஸ், ரோம், அதாவது யூஎஃப்எஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ எனக்கு டவுட் ரெண்டு இடத்துல என்னவா இருக்கலாம், ஒன்னு சிபியூவா இருக்கலாம் அல்லது ரேமா இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் வந்தது. இப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சிபியூ அதாவது ரேமை வந்து இந்த யூஎஃப்எஸ் வந்து வேற ஒரு யூஎஃப்எஸ் வச்சதுக்கு அப்புறமும் செட் ஆன் ஆகல. புரிஞ்சுதா? அப்படின்னா என்னுடைய ரேமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சிபியூ 90ல ஹோல்ட் ஆகி நிற்குது, 90ல இருந்து 93க்குள்ளார கரண்ட் ரீடிங் ஹோல்ட் ஆகி நிற்குது அந்த செட்ல. அப்போ எனக்கு என்ன தோணும், சிபியூ நல்லா இருக்கு, ஏன்னா சிபியூ மட்டும் வச்சுட்டு நான் வந்து பவர் பட்டனை பிரஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட டிசில வந்து 90ல இருந்து 93க்குள்ள ரீடிங் வருது அப்படின்னா ஓகே, தென் ஹோல்ட் ஆகி நிற்குது. அப்போ என்னோட சிபியூ நல்லா இருக்கு, என்னோட யூஎஃப்எஸ் சைட்ல தான் ப்ராப்ளம் இருக்கும். நான் அதை எடுத்து சேஞ்சே பண்ணிட்டேன், அப்பயும் ஆன் ஆகல. இப்போ எப்போ ஆன் ஆச்சுனாக்கா, நான் வேற ஒரு சிபியூ எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செட் ஆன் ஆச்சு. பழைய யூஎஃப்எஸ் அப்படியே வச்சுட்டு சிபியூ மட்டும் வேற சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஆன் ஆச்சு. இந்த இடத்துல சிபியூ எனக்கு கொடுத்த கரண்ட் ரீடிங் 93, பழைய அதாவது டேமேஜ்டு சிபியூ கொடுத்த கரண்ட் ரீடிங் 93, ஒர்க்கிங் சிபியூ கொடுத்ததும் அதே 93. ஸோ டிசியில் கரண்ட் ரீடிங்கை பார்த்துரு மட்டும் நான் சிபியூ நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணியிருந்தா அந்த செட்டை ரெடி பண்ணியிருக்க முடியாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணணும்னு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சிபியூ உங்களுடைய கரண்ட் ரீடிங் சரியா கொடுத்தாலும் சிபியூ இதுல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. சிபியூ போறதுக்கு வாய்ப்பு அதிகம், யூஎஃப்எஸ்குள்ளார ரேம் போறக்கும் வாய்ப்பு அதிகம், ரோமும் போயிருக்கலாம், எதுனாலும் போகும். சரியா? நான் கடைசியா அட்டன் பண்ண செட்ல சிபியூ மாத்தி தான் ரெடி ஆச்சு. சார் இப்போ இவ்வளவுலாம் சொல்றீங்க, நான் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ரீபால், தென் செக் பேட், யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் ஹெல்த், ரேம், சிபியூ, இந்த எல்லாத்தையும் 1 by 1 வரிசையில வரணும் நீங்க. ஓகே, இது கவனமா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஈஸியா வந்து நான் இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா சிபியூவா ரேம் ரோமா எதுங்கிறத நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு வழி சொல்றேன். இந்த A14ம் M14லயும் சிபியூ வந்து ஒரே சிபியூ தான். சரியா? யூஎஃப்எஸும் ஒரே யூஎஃப்எஸ் தான். என்ன டிஃபரெண்ட்னா வந்து ஓஎஸ் டிஃபரன்ஸ், அதாவது அதுல வந்து M14 சாஃப்ட்வேர் இருக்கும், இதுல A14 சாஃப்ட்வேர் இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை, டிஃபரன்ஸ் ஒரே சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இப்போ ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்டுக்கு வந்த மொபைல், ஏதாவது ஆன் கண்டிஷன்ல ஏதாவது ஒரு நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்லயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கிராப்போட ஏதோ ஒன்று உங்ககிட்ட சிபியூ நல்லா இருக்கிற சிபியூ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிபியூ E8535 சிப்செட் எக்ஸினாஸ் சிபியூ ஒன்று நல்லா இருக்கிற A14ல இருந்தோ அல்லது M14ல இருந்தோ ஒரு சிபியூ எடுத்து ஒரு பவுச்சில் போட்டு எப்பவுமே வச்சுக்கோங்க, நல்லா இருக்கிற சிபியூ. யூஎஃப்எஸ் சிப்செட்டும் அதே மாதிரி A14ல இருந்து M14ல இருந்து ரெண்டுல இருந்து எடுத்து வச்சாலும் சரி, அல்லது ஏதோ ஒன்று மட்டும் உங்ககிட்ட இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எப்பவுமே ஒரு இந்த A14ல இருந்து எடுத்த ஒரு யூஎஃப்எஸும் ஒரு சிபியூவும் உங்ககிட்ட வந்து ஒரு ஒர்க்கிங்ல இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, உங்ககிட்ட அதிகமா A14 M14 வருது, அது வந்து இந்த மாதிரியான தகராறுகள் அதிகமா வருது, எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க ரீபால் பண்ணி போட்டீங்க, ஆன் ஆகல, பேட்ச் செக் பண்ணீங்க, நல்லா இருக்குது. யூஎஃப்எஸ் எடுத்து EasyJet அடாப்டர்ல போட்டு செக் பண்றீங்க, ரோமுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சரியா வருது, சாஃப்ட்வேர் எல்லாமே சரியா ஷோ ஆகுது, கார்டுல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு காட்டுதுன்னா இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வரும். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, ஒன்னு A14 செட்னா A14ஓட யூஎஃப்எஸ் எடுத்து உள்ள ஜஸ்ட் அந்த யூஎஃப்எஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. மொபைல் ஆன் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ரோம்ல பிரச்சனை இருக்குன்னு, சாரி ரேம்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சரியா வருது. இந்த ரெண்டுல எதுங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஜஸ்ட் அதை கலட்டிட்டு உங்ககிட்ட செக்கிங் வச்சிருப்பீங்களா, அதை டைரக்டா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க மொபைல் ஆன் ஆகணும். மாத்தினதுக்கு அப்புறமும் ஆன் ஆகலைன்னா அடுத்தது சிபியூ எடுத்து போட்டு வேற சிபியூ வைங்க, பழைய ஸ்டோரேஜ் ஐசி வைங்க. உங்களோட யூஎஃப்எஸ் பழைய யூஎஃப்எஸ் இருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா இந்த வீடியோ ரிப்பீட்டா பாருங்க. புரியாதவங்க கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்கிட்ட ஒரு செக்கிங் யூஎஃப்எஸ் இருக்கு, அந்த செக்கிங் யூஎஃப்எஸ் வச்சு பாக்குறேன், செட் ஆன் ஆயிடுச்சுன்னா ரேம்லயோ ரோம்லயோ பிரச்சனை, நான் யூஎஃப்எஸ் தான் மாத்தணும். அல்லது ஆன் ஆகல, வேற வச்சும் ஆன் ஆகலைன்னா அதை கலட்டிட்டு பழைய யூஎஃப்எஸ் இதுல என்ன இருந்துச்சோ அந்த யூஎஃப்எஸ்ஸையே வச்சுட்டு சிபியூ எடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற டெஸ்டிங் சிபியூ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆன் ஆயிடுச்சுன்னா இந்த சிபியூ போயிடுச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஒரு கார்டு தான் இருக்கு, M14 கார்டு, A14 கார்டு, 2 கார்டு இருந்ததுன்னா என்னென்ன மாடலோ அந்த கார்டு அதுக்கான உண்டான யூஎஃப்எஸ் வச்சுக்கோங்க. இல்ல உங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்குன்னா அப்பயும் பிரச்சனை இல்லை. அதுல ஜஸ்ட் ஃபிளாஷ் மட்டும் F64லயே EasyJetலயே போட்டு அந்த கார்டுல
இப்போ உங்ககிட்ட இருக்கிறது M14 கார்டு, அந்த கார்டு அப்படியே F64 போட்டு A14 சாஃப்ட்வேர் ரைட் பண்ணி A14 போர்டில் வச்சு செக் பண்ணி பாருங்க. M14 சாஃப்ட்வேர் ரைட் பண்ணி வச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு UFS செக்கிங் இருந்தா, 2 மாடலோட UFSும் ஒரே ஒரு CPU உங்ககிட்ட இருந்ததுன்னா எதுங்கிறத கடகடன்னு எடுத்து செக் பண்ணி பார்த்தரலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் கரண்ட் ரீடிங்கை வச்சு அது சிபியூவா அல்லது ரேமா ரோமான்னு டிசிஷன் எடுக்காதீங்க. A14 உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும், செட் ரெடி ஆகாது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய பெண்டிங் செட்டுகளையோ அல்லது இனிமே வரக்கூடிய A14 M14, நாட் ஓன்லி A14 M14, எந்த மொபைல் உங்ககிட்ட வந்தாலுமே இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எதுல பிரச்சனைனாலும் அந்த செட் ஆன் ஆகலைங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதுல வேற சிபியூஸ் வருதுன்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அல்லது இந்த யூஎஃப்எஸ்ஸவே சேம் ரிப்பேர் பண்ணி போடுறதுக்கு என்ன பண்ணணும், இதுல குறிப்பா உங்களுக்கு பழைய செக்யூரிட்டி ஃபைல்ஸ் வேணும், அதாவது IMEI ஃபைல்ஸ், செக்யூரிட்டி ஃபைல்ஸ் எல்லாம் வேணும். இருந்தால் தான் உங்களுடைய இந்த மொபைலை மாத்தி போட்டு அதை ரெடி பண்ண முடியும். நிறைய இதுல இருக்கு. அதாவது நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன். வேற ஒரு A14 UFS நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்க எந்த ஒரு விதமான சாஃப்ட்வேர்ல சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த A14 இருக்கிற UFS எடுத்து A14 போர்டுக்கு அப்படியே வைங்க, செட் ஆன் ஆகும். M14 போர்டில் இருக்கிற UFSனா M14க்கு வைங்க, அப்படியே ஆன் ஆகும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை எங்க இருக்கும்னா உங்களுக்கு நெட்வொர்க் வராது. ஏன்னா வேற இதுல இருந்து மாத்திருக்கீங்க, நெட்வொர்க் வராது. இப்போ நீங்க செக்யூரிட்டி ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் தான் கடைசியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நின்றுச்சுன்னா செக்யூரிட்டி பிரச்சனை நிற்கும். உங்களுக்கு நெட்வொர்க் வராது. அந்த நெட்வொர்க்குக்கு நீங்க யூஎஃப்எஸ் ப்ரோக்ராம் பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்கும் அதுல, சரிங்களா? இப்போ நீங்க என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னோட யூஎஃப்எஸ்ஸா ரேமா சிபியூவா இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யூஎஃப்எஸ்ஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, CPU நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ எந்த இடத்துல பிரச்சனை வரும், அந்த செட்டை ரெடி பண்ண முடியாம நீங்க மறுபடியும் கன்ஃபர்மேஷனே ஆனாலும் அந்த செட்டை ரெடி பண்ண முடியாம ஏன் திருப்பி கொடுக்க வேண்டியது வரும்னா, உங்களுடைய பழைய கார்டுல இருந்து உங்களால செக்யூரிட்டி டேட்டாஸை பேக்கப் எடுக்க முடியும்னா உங்களால ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. உங்களால பழைய பேக்கப் எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சம் அதுக்கான ப்ரோக்ராமிங் வேலை நிறைய அதிகமாகும். அந்த சமயங்களில் நீங்க ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி கூட வரலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க செட்டு ஃபைனலா ரெடி ஆகிறதும் ஆகாததும் உங்களுடைய கார்டு, பழைய கார்டுக்குள்ள இருந்து, ஒருவேளை உங்க கார்டு தான் பிரச்சனையா இருக்குது, கார்டை மாத்தணும்னா உங்க பழைய கார்டுல இருக்கிற செக்யூரிட்டி பேக்கப்பை பொறுத்து இது நடக்கும், சரிங்களா? இது ஏன்னா இதுக்கு மேல இதுல டீட்டெயில் போக முடியாது. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல எதனால பிரச்சனை, எதனால இது ஆன் ஆகாம இருக்கு, ஏன் நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன், எதனால இத்தனை செட்டு இத்தனால நான் ரெடியா பண்ண முடியாம இருந்தாங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்காக தான் எல்லாமே சொல்றேன். உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் எதனால அது ரெடி ஆக மாட்டேங்குதுங்கிற உங்க கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்ல நான் கொடுத்தேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். தெரியாத டேட்டா எதாவது இருந்ததுனாலும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஷீல்டை கழட்டுவீங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா CPU ரீபால் பண்ணுறதுக்கும் UFS ரீபால் பண்ணுறதுக்கும் எல்லாமே டெஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணுவீங்க அடிக்கடி. இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கு பாருங்க. இந்த ரெசிஸ்டர் சம்டைம்ஸ் ஒயிட் க்ளூக்குள்ள இருக்கும். இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டர்ல லைட்டா டச் ஆயிட்டு உங்களுடைய ஷீல்டு வந்துடும். இந்த ரெசிஸ்டர் லைட்டா மேல தூக்கிட்டு நிற்கும். அதனால பாத்தீங்கன்னா அந்த க்ளூக்குள் இருக்கிறதுனால உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ரெசிஸ்டர்ல பட்டிருக்கும், அந்த ரெசிஸ்டர் க்ளூக்குள் இருக்கிறதால அல்லது உங்களால நோட்டீஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கும். நீங்க செட்டை ரெடி பண்ணி முடிச்சதை கவனிக்க மாட்டீங்க. செட்டை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா மைக் கேட்காது. ஒருவேளை செட்டே ரெடியானா கூட உங்களுக்கு என்ன கேட்காது, M14 A14 செட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மைக் கேட்காது. அப்ப அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சப்போர்டு மறுபடியும் மைக்கு சப்போர்டு இல்ல CPU ரீவால்வ் பண்ணதானாலும் குழப்ப வேண்டாம். மோஸ்ட்லி அதிகம் பேர் பண்ற டேமேஜ் எப்போ நீங்க ஷீல்டை ரிமூவ் பண்றீங்களோ அப்போ இந்த ரெசிஸ்டர் டேமேஜ் அடிக்கடி ஆகுது. நிறைய பேருக்கு கவனிக்கிறது இல்லை. அந்த ரெசிஸ்டரை ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அந்த மைக் பிரச்சனை ஆஃப்டர் ரீபாலிங் மைக் பிரச்சனை வந்தா கூட அதுவும் ரெடி ஆயிரும், சரியா? இப்போ நான் சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நான் சொன்னதுபடி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராப்பர் ரீபால் பண்ணுங்கள், ப்ரீ ஹீட் பண்ணி ரீபால் பண்ணுங்கள், பேட்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். யூஎஃப்எஸ்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அப்படி யூஎஃப்எஸ் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்று ஃபஸ்ட்டு யூஎஃப்எஸை மட்டும் வேறு வச்சு பாருங்கள். வேறு போர்ட்லேருந்து எடுத்து அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஆனாச்சுன்னா உங்கள் பழைய யூஎஃப்எஸ் ப்ராப்ளம். அல்லது அப்படியும் ஆன் ஆகலைன்னா CPU மட்டும் வச்சு பாருங்கள். ஆனாச்சுன்னா உங்கள் CPU தான் ப்ராப்ளம். வெறும் கரண்ட் ரீடிங் 93 வருது, 170 வருது, ரேமாக தான் இருக்கும், சாஃப்ட்வேராக தான் இருக்கும், அதுவாக தான் இருக்கும் டிசிஷன் எடுக்காதீங்க. உங்களுடைய அந்த 93 100ங்கிற அந்த கரண்ட் ரீடிங் உங்களை CPU மேலே டவுட்டே வராமல் பார்த்துக்கும், சரியா? இது நிறைய பிரச்சனை இந்த A14 M14 வருது. இது சார்ந்த இந்த சாம்சங்ல A சீரீஸ்களில் இந்த A52 சம்திங் சீரீஸ் அது எல்லாமே இது ரிலேட்டடான பிரச்சனைகள் நிறைய வருது, சரிங்களா? இதெல்லாம் போர்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற போர்டுகள் எல்லாமே இந்த பிரச்சனைகள் வரும். இது நிறைய நான் சொன்ன இந்த சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு நிறைய மொபைல்களுக்கும் யூஸ் ஆகும் நான் நம்புறேன். இனிமே நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா
ஸ்ரீலங்காவில் வந்து மே 19ஆம் தேதி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஜூன் 11ஆம் தேதி ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 11 ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது புக்கிங் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சமீபமாக. பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து ஜூன் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. சேம் டைம் ஜூன் 11 அட்வான்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.